வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நான் ரவி சுவிஸ் யூடியூப் சேனலூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் மீண்டும் புதிய ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஏற்கனவே நான் நிறைய காணொளிகளை நான் இங்கே பதிவிட்டிருக்கேன். அதாவது மினி பிரிண்டர் நான் இப்போ சில வாரங்களுக்கு முன் போட்டிருந்தேன். அதன் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஆனால் மினி கூலர் அப்படி பல வகையான காணொளிகளை நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு பதிவிடுற காணொளி ஒரு சராசரி பிரிண்டர் தான். அதாவது ஏவோ சைஸ் பிரிண்டர். அதாவது இது பிரதர் என்ற ஒரு வகையைச் சேர்ந்த பிரிண்டரை பற்றி இன்றைக்கு நான் பதிவிடுறேன். அதாவது இது மற்ற பிரிண்டரை பார்க்க இது எவ்வாறு பெட்டராக இருக்குன்னு சொல்லித்தான் நான் சொல்ல போகிறேன். இது லேசர் பிரிண்டர். இந்த பிரிண்டர் அதாவது நீங்கள் நிறைய பிரிண்ட் பண்ணலாம். இங்க் காஞ்சி போகாது. மற்ற பிரிண்டர் நீங்கள் ஒரு கிழமைக்கு இருக்கா 2-3 கிழமைக்கு இருக்கா நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கல இங்க் நல்லாவே காஞ்சி போயிடும். அதுக்கு பிறகு பிரிண்ட் பண்ண புதிய இங்க் வேண்டி போட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க. இது அப்படி இல்லை. இந்த லேசர் பிரிண்டர் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இங்க் போட்டால் அது முடியும் வரைக்கும் நீங்கள் பாவிக்கலாம். இந்த பிரிண்டர் நான் இன்றைக்கு உங்களுக்கு அன்பாக்சிங் செய்து காட்டுறேன். இதில் என்னென்ன வசதிகள் இருக்கின்றதை பார்ப்போம். நம்மளாக எல்லா பிரிண்டர் மாதிரியும் ஃபோட்டோ காப்பி, கலர் காப்பி, ஸ்கேன் பண்ணலாம். அதோட இதில் எக்ஸ்ட்ராவாக இமெயில் வசதி இருக்குது. அதாவது இங்கே நீங்கள் இங்கிருந்து இன்னும் ஒரு நபருக்கு நீங்கள் இமெயில் அனுப்பலாம். டிரெக்டாக பிரிண்டரில் இருந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட டிவைஸுக்கா, கம்ப்யூட்டருக்கா, ஃபோனுக்காண்ட எதுக்குமே அனுப்ப தேவையில்லை. டிரெக்டாக நீங்கள் பிரிண்டரில் வைக்கிறீங்க. ஸ்கேன் டு யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. அவங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சென்ட் ஆகும். இந்த பிரிண்டருக்குன்ற ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்குது. நீங்கள் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த நாட்டிலையோ எந்த இடத்துலையோ இருந்தாலும் நீங்கள் அங்கேருந்து இந்த பிரிண்டருக்குரிய இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிங்கன்னு சொன்னால் டிரெக்டாக பிரிண்ட் உங்களுக்கு வருது. இப்போ வீட்டில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ண தெரியாதாக்கள் அப்படியானாக்கள் ஏதாவது இருந்தால் அவங்கள்ட்ட இந்த பிரிண்டர் நீங்கள் உங்களை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், கூட அம்மா அப்பா யார்கிட்டையும் இதை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பிரிண்ட் பண்ண முடியலைன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தொலை தூரத்தில் இருந்து நீங்கள் அதை ஈஸியாக நீங்களாகவே அனுப்பலாம். அவங்க அந்த பிரிண்ட் பண்ணி அவங்கள எடுத்துக்கொள்வாங்க. இது இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்று நான் கருதுகிறேன். 3000 பேஜஸுக்கு மேலே நீங்கள் உங்களால் பிரிண்ட் பண்ணி எடுக்க முடியும். இது 8.8 ஸ்க்ரீன், டச் ஸ்க்ரீன் இருக்குது. வேறு இதில் என்ன பார்க்கணும்னு சொன்னால் மெட்டலும் பார்க்க இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. விலையும் கொஞ்சம் பரவாயில்லை. இது மற்ற பிரிண்டர்லாம் பார்க்க பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இதுக்கு மேலே HP, ஹானோன் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த காணொலியை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். முடியும் வரைக்கும் பொறுமையாக இருந்து பாருங்கள். இந்த காணொலியில் யாரோ ஒருத்தருக்கு இந்த காணொலி பிரயோசனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை என்னோடய யூடியூப் சேனலுக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட சப்ஸ்கிரைப் தான். நீங்கள் செய்கிற சப்ஸ்கிரைப் எனக்கு போதையில் நான் அந்தளத்துக்கு நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய வீடியோவில் நானும் போட இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய வேணும். உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் வேறு நல்ல விடயங்களோடு நான் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளியை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி.